வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்களுக்கு மிக முக்கியமான பதிவு. என்ன விஷயம் என்றால், கனடாவினுடைய பாதீடு பட்ஜெட் 2026ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட், அதுவும் தலைமுறைகளை தாண்டியதற்கான திட்டமான பட்ஜெட் என்று சொல்லப்பட்ட பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 4ஆம் தேதி ஓட்டோவாவிலே நாடாளுமன்றத்திலே பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் பார்ட்டியினுடைய அடுத்த நடப்பாண்டுக்கான 2026ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் நிதியமைச்சர் பிராங்கோயிஸ் பிலிப் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 406 பக்கங்களை கொண்ட பெரிய புத்தகமான கனடா ஸ்ட்ராங் என்ற அட்டைப்படத்தோடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உள்கட்டுமானம், பாதுகாப்பு, அடுத்தது தொலை தொடர்பாடல், விஞ்ஞானம், படை கட்டுமானம், நேட்டோவுக்கு காசு கொடுக்கிறது, கல்விக்கு, மருத்துவத்துக்கு, சமூக சேவைகளுக்கு, எல்லை பாதுகாப்புக்கு என்று பல விடயங்களுக்காக பல பில்லியன் டாலர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாத்தையும் நாங்கள் விரிவாக கதைச்சு கொண்டு போனால் பதிவும் நீண்டிடும். மெல்லமா ஒரு விளங்கக்கூடிய வகையில் என்னென்ன துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை விட அது வருகின்ற ஆண்டிலே என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். கனடாவில் இருக்கிறார்கள் இதை மேலோட்டமாக அறிஞ்சு கொள்வது நல்ல விஷயம். என்ன விஷயம் என்றால், கனடாவினுடைய பட்ஜெட் இந்த சமர்ப்பிக்கப்பட்ட நிதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் மிக பெரும் துண்டு விழும் தொகையை கொண்டிருக்கிறது. அது என்ன துண்டு விழும் தொகை என்று பார்த்தோம் என்றால், வரவை விட செலவு அதிகமாக இருக்கின்றது. வரவை விட, அதாவது நாட்டினுடைய அரசுக்கு வருகின்ற டாலர் வருமானத்தை விட, அதாவது வரவுக்கேற்ற மாதிரி தான் செலவழிக்கணும் என்று சொல்றது. ஆனால் செலவு அதிகமாகினால், அந்த எதிர்பார்க்கிற செலவு அதிகமாகினால் அதை துண்டு விழும் தொகை, அதாவது கடனிலேயோ அல்ல வேறு நாடுகளிலிருந்து வேண்டித்தான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதை எப்படி ஈடு செய்வது என்பது பிறகுதான் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆகவே துண்டு விழும் பட்ஜெட்டாகத்தான் அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் இலங்கை போன்ற வளர்முக நாடுகள், பொருளாதாரத்திலே பின்தங்கிய நாடுகளுக்குத்தான் பட்ஜெட் துண்டு விழுகிறது வளமையானது. என்ற நாட்டின் வருமானத்தை விட அவர்கள் எதிர்பார்க்கின்ற சேவைகள், பொருட்கள், சேவைகள், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்குற பெருமதி கூடவாக இருக்கிறபடியா துண்டு விழுகிற தொகையாக அமைகிறது. ஆனால் கனடாவில் வரலாற்றில் முன்னுக்கு நடக்காத அளவுக்கு இந்த முறை அதிகளவாக, அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட லிபரல் அரசினால் எதிர்பார்க்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலரை விட அதிகமாக துண்டு விழும் தொகையாக இதன்றிருக்கு. அவர் எதிர்பார்த்தது 42.2 பில்லியன் டாலர் துண்டு விழும் என்று, அதாவது மேலதிகமாக பெறும் என்று. ஆனால் சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டிலே 78 பில்லியன், பில்லியன் நீங்க 6 சைபரை போட்டுக்கொள்ளலாம். மில்லியனுக்கு தான் 6 சைபர், பில்லியனுக்கு 9 சைபர்களை நீங்க போட்டுக்கொள்ளணும். அதாவது 78க்கு பக்கத்தில் நீங்கள் 9 சைபர்களை போட்டால் இவ்வளவு கோடான கோடி டாலர்ஸ் துண்டு விழுகுது. ஓகே, ஆகவே கனடாவினுடைய பாதீடு ஒரு துண்டு விழும் பாதீடாக அமைகிறது. நீண்ட காலத்துக்குரிய பாதீடாகத்தான், அதாவது தலைமுறைகளுக்கான அடுத்தடுத்த எதிர்கால திட்டங்களுக்குரியதும் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. தனியாக அடுத்த வருடத்துக்கு அல்ல என்று கூறப்பட்டாலும் 2029-30 இடையிலே இந்த துண்டு விழுகிற தொகையை 57 பில்லியன் டாலர்களாக குறையும் அடையும் என்றும் அவர்கள் கருதியிருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் ஆழமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, விவசாயம், அது இதுக்கெல்லாம் கன பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பார்த்தோம் என்றால் 5%, அதாவது பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலே மார்க் கார்னி அவர்கள் உறுதி அளித்திருந்தார், மொத்த தேசிய உற்பத்தி கனடாவினுடைய ஜெனரல் ஜிடிபி என்று சொல்லப்படுது, குராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ற மொத்த தேசிய உற்பத்தியில 3% நேட்டோக்கு கொடுக்கிறது. அது இனிம்பெரும் காலங்களில் 2030ஆம் ஆண்டு அளவில் அது 5% கூட அதிகரிக்கப்படலாம். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு, இராணுவங்கள் பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, புதிய உபகரணங்களை வாங்குதல், இராணுவங்களை சேர்ப்பு செய்தல் போன்ற மொத்த செலவினம், நேட்டோக்கு கொடுக்குற காசு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் 30 பில்லியன் டாலர்ஸ் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விடயங்கள், 115 பில்லியன் டாலர்ஸ் உட்கட்டுமானம் என்றால் பெரும் சாலைகள் அமைக்கிறது, கட்டடங்கள், வடிகால் அமைப்புகள், இந்த விடயங்களுக்காக 115 பில்லியன், 115க்கு பக்கத்தில் நீங்க 9 சைபரா போடணும். இவ்வளவு டாலர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விடயங்களுக்காக ஒதுக்க
ஒதுக்கப்பட்ட புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக சுமார் $141 பில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட வருடாந்த செலவுகளில் அதாவது இந்த அரச செலவுகள், தேவையில்லாத வீணடிப்புகள், அதுகளில் இருந்தவர்கள் சேமித்து எடுக்கக்கூடிய தொகையாக கணக்கிட்டிருக்கிறார்கள். பட்ஜெட்டில் இவ்வளவு $51 பில்லியன் கட் ஆஃப் அதுகள் மூலம் சேமிக்கலாம் என்றும் அது அந்த பட்ஜெட் தெரிவிக்கின்றது. அதை விட இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய 2 விடயங்கள். ஒன்று, பப்ளிக் சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் அதாவது இந்த அவர் வேலையாட்களோட குறைப்பு நடைபெறுமா என்றால் எத்தனை பேரால் நடக்க போன்றால் 40,000 பேரை குறைக்க போயிடும். இந்த கனடாவின் தொழில் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறார்கள்ல 40,000 பேரை குறைத்து அதில் பெறதை சேமிக்க போயிடும். பெரும்பாலும் எங்கெங்கே ஏஐகளை உட்புகுத்தலாமோ அங்கே உட்புகுத்தி பிரதியீடு செய்த பிறகு ஆக்களை குறைக்கிறதுக்கு முதல் இது கன்சர்வேட்டிவ் கட்சி தான் இது ஒரு கையில் எடுத்திருந்தது. ஆக்களை குறைக்கோளும், அரச உத்தியோகத்தர் இந்த ஆளணிகளை பப்ளிக் சர்வெண்ட்டை குறைக்க வேணும் என்று எதிர்பார்த்தவை இப்போ லிபரலும் அதை 40,000 பேரால் குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறது. இது அரச உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் 40,000 பேர் யார் எந்த துறைக்குள்ள படப்போயிடமோ தெரியாது. ஆகவே ஒரு வளர்ந்த நாட்டிலே 40,000 பேரை குறைக்க போறதுன்றது பிட்டி ஒரு செய்தி. இலங்கை போன்ற நாடுகளில் தயங்குவார்கள். ஏனென்றால் இன்னும் ஆக்களை சேர்க்கணும், அரச வேலை என்றால் அரச வேலையை குறைக்கிறதுக்கே எந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறீங்களே, அப்புறம் அடுத்த வருஷம் அரசுக்கு வாக்கு வாங்கி வீடுமன்றபடியா. ஆனால் கனடா லிபரல் அரசாங்கம் வாக்கு வங்கியும் பொருட்படுத்தாமல் 40,000 பேரை குறைக்க போவதாக இந்த பட்ஜெட் காண்பிக்கிறது. அதை விட இந்த விசாக்கள் சம்பந்தமாக டெம்பரரி ரெசிடென்ட் விசாக்கள் பெர்மிட்டை கொடுக்கிறது. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி அந்த தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான விசாவிலையும் இந்த பட்ஜெட் பிரதிபலிச்சிருக்குது. என்ன மாதிரி என்றால் 6,73,650 பேரைத்தான் இவ்வளவு காலம் எடுத்துக்கிறதாக திட்டமிடல் 2024 இருந்தது. ஆனால் இந்த கால பகுதியில் வெறும் 3,85,000 பேரை மட்டும்தான் டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி தற்காலிக விசாக்களால் எடுக்கிற குடியிருப்பாளராக எடுக்கிறதுக்கான திட்டமாக இருக்கிறது. ஆகவே வெகுவாக அரைவாசியால் குறைக்கப்பட போது இது 3,30,000 பேணப்படும். பிறகு இன்னும் பெற குறைக்கப்படும் என்றுதான் அறிக்கை சுட்டி காட்டுகின்றது. அதை விட இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா 33,000 ஒர்க் பெர்மிட் கொண்ட ஆட்களைத்தான், அதுலேயும் தகுதி காண்ட வடிந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்குத்தான் பிஆர் கொடுக்கறதுக்குரிய ஏது நிலைகளும் அங்கே வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் அள்ளுகொள்ளையா எல்லாருக்கும் பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுத்து இங்கே இருக்க வைச்சது. இப்போ அரச கொள்கையின்படி ஒரு 33,000 சொச்சம், அதுக்கு கொஞ்சம் எளியமான ஆட்களுக்குத்தான் பிஆர் கொடுப்பதற்குரிய ஏது நிலைகளையும் இந்த பட்ஜெட் காட்டுகின்றது. ஆகவே புதிய பட்ஜெட் துண்டு விழும் தொகையையும் கொண்டிருந்தாலும் பல விடயங்களை கொண்டு வரப்போகுது. வங்கியில முதலே பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னரே வங்கியின் வட்டி வீதம் சற்று குறைக்கப்பட்டால் இனிவரும் காலங்களில் எப்படி குறையுமா, அது வீட்டு சந்தையில் எப்படி தாக்கத்தை செலுத்தும் என்று இப்போ வீடு வேண்டவாராக்கள், வீட்டில் முதல்வராக்கள் எல்லாருமே கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வங்கி வட்டி வீதத்துக்கு என்ன நடைபெறும் என்று. ஆக இப்படி ஓவராலாக நாங்கள் ஒரு சிறிய தொகுப்பு கால இது பார்க்கறதால இப்படித்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கனடா அரசாங்கத்தால் அந்த சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடு என்றுமில்லாதவாறு எதிர்பார்க்கப்பட்டதை விட $78 பில்லியன் துண்டு விழும் தொகை ஆக அமைந்திருப்பதுதான் முதலாவது வியப்பு. இதில் பல பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்ற அடிப்படையில் இது அதிகூடிய துண்டு விழும் தொகை, இது மக்களில் எப்படி தாக்கத்தை செலுத்த போதும். அதாவது துண்டு விழும் தொகை கூடுதண்டா மக்களின் சும கூடும். அதாவது நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட்டை போடுறோம்டா ஒரு 5,000 ரூபா ஒரு மாதத்துக்கு காணும் என்றால் 3,000 ரூபா செலவுண்டா 2,000 ரூபா சேமிப்பு, அதில் சுற்றுலா போகலாம், சாப்பிடலாம், கடையில் தெருவுக்கு போய் வித்தியாசமான செலவுகளை செய்யலாம், சேமிக்கலாம், அல்லது வேறு பொருட்களை வேண்டலாம். ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் என்பது அதுவும் வளர்ந்த நாட்டினுடைய பாதீடு பட்ஜெட் என்றதும் வரவும் செலவும் ஈக்குவலாக இருந்தால் கூட பரவாயில்லை, வரவுக்கு அதிக செலவுகளாக அதாவது 78 பில்லியன் காணாது துண்டு விழுந்திருக்குதுண்டா. இந்த சுமை ஒன்று வெளிநாட்டு கடன்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது உள்நாட்டு மக்கள்ல வரி விதிப்பின் மூலம்தான் இதை நிவர்த்தி செய்யலாம். அந்த வகையில இது மேலும் வரிகள் சேர்க்கப்படுமா
வரி சேர்ந்தால் வாழ்க்கை சுமை கூடுமா, என்னென்ன நடக்க போகுது, துண்டு விழுகிற தொகையை எப்படி அரசு வந்து நிவர்த்தி செய்யப்பட போன்றது எதிர்கால நடவடிக்கையில் தான் தெரியும். ஆனால் மார்கான் என சொல்லுது, இனி நாங்கள் பெரும்பாலும் வரிகளை வந்து சிலதுகளை தளர்த்தி கொண்டு வருகிறார், என்னென்ன விதத்தில் இது வந்து பாதிக்கப்பட போகுது இல்லை வரி சுமைகள் ஏற்பட போகுதுன்றது இன்னும் யாருக்கும் தெரியாது. இது வெறும் பாதுகாப்பு. ஆகவே அதிகரித்த ஒரு துண்டு விழும் தொகையை கொண்ட பாதீடாக இந்த புதிய பாதீடு வந்து தன்னை பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்றாலும் வருங்காலங்களில் வந்து இந்த துண்டு விழும் தொகையை குறைக்கலாம் என்று நம்பி இருக்கிறார்கள். அதையும் அந்த நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்று பார்த்தோம்னா, இந்த கனடாவினுடைய பாராளுமன்ற பாரம்பரியத்தின்படி வருடாந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்படும் வாசிப்புக்கு கொண்டு போகின்ற பொழுது நிதியமைச்சர் புதிய சப்பாத்துக்களை அணிந்துதான் அங்கே வாசிப்பார். ஏனென்றால் அது ஒரு புதிய ஆண்டு, புதிய தொடக்கம், புதிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்ற அடையாளமாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே நிதியமைச்சரும் வந்து புதிய சப்பாத்துடன் தோன்றி 416 பக்கம் கொண்ட பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ச்சி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின் கருத்து எதிர்கருத்துக்கள் அங்கே பாராளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த பட்ஜெட் பற்றிய கதைகளும் அதனுடைய அனலைஸ் தான் ஏற்படும். ஏனென்றால் இது எப்படி மக்களுடைய வாழ்க்கை செலவு அன்றாட வாழ்க்கையில தாக்கம் செலுத்த போகுதுன்றது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, அவர் நிதியமைச்சர் சொல்கின்ற பொழுதே இது ஒரு நீண்ட கால தலைமுறைக்கான பாதீடு என்று சொல்லியிருக்கிறார். தலைமுறைக்கானதுன்றது நீண்ட காலம், பொருளியல் வல்லுநர்கள் எப்படி பார்க்க வேண்டாம், நீண்ட காலத்துக்கான பாதீடாக இருந்தால் நீண்ட காலத்தில் நன்மை அளிக்க போகுது. அப்ப அடுத்தடுத்த வருடங்களில் சுமைகள் கூடலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பார்ப்போம். கனடா மக்கள், கனடாவிலே நல்ல குடியேறி சிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய இதில் வந்து எப்படி தாக்கம் செலுத்த போன்றது வருகின்ற ஆண்டுகள்லாம் தெரிய வரும். ஏன் இந்த அதிகரித்த துண்டு விழும் தொகை வந்ததென்றால் அதற்கு ஒரு ரீசனாகவும் அமெரிக்கா விதித்த அதிகளவான டேக்ஸ், உலக பொருளாதார மந்தகதியில் போகிறது, குடியேற்றவாசிகளால் வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. ஆகவே ஓவராலாக கவனிக்கப்பட வேண்டிய அத்தனை துறைகளுக்கும், விவசாயம், கல்வி, பொது மருத்துவம், பாதுகாப்பு, விஞ்ஞானம், பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் ஒதுக்கப்பட்டு அந்த ஒதுக்கத்தின் மிகுதியாகத்தான் இவ்வளவு பணம் வந்து துண்டு விழுந்திருக்கிறது. ஆகவே மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம். வெவ்வேறு நுணுக்கு தகவல்கள், புதிய தகவல்களாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். யூடியூப் தளத்தினூடாக தயவு செய்து இணைந்திருங்கள். இதை பகிர்ந்து மற்றவருக்கும் இந்த பாதீடு பற்றிய விளக்கங்களை, சிறு விளக்கங்களை தெரிந்திருப்பதற்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.